இத தண்ணி எடுத்துச்சீங்களா? ஐட்டங்க தண்ணி எடுத்துக்கிறேன். என்னடா சொன்னீங்களா? ஓகே, முதல்ல 5 27 9 அதே மாதிரி தண்ணியா பிடிச்சீங்க. தண்ணியா பிடிச்சீங்க. எங்க போங்க? இவ்வளவு தண்ணீரா? அடுத்து யாரு எடுத்துவீங்க? ஓகே, இந்த மாதிரி விட்டு ஓகே, அடுத்ததா ஓகே. இப்ப அடுத்து என்ன சொல்றீங்க? என்ன சொல்றது மட்டும் நீங்க சொல்லிருக்கீங்க. ஓகே, அடுத்து இப்ப கை வெட்டிட்டீங்க. கை வெட்டி அப்படியே பாத்தீங்க. ஓகே, இப்ப நீங்க ஒரு ஆள் வாங்க. உங்களோட இத எடுத்து காட்டுங்க. எப்படி நீங்க வெட்டி அடிப்படை கையில எடுத்தீங்க? ஓகே, முதல்ல இது வாங்க. இது எத்தனை சென்டிமீட்டர்? சரி, எத்தனை சென்டிமீட்டர் இருக்கும்? 5 சென்டிமீட்டர் இருக்குமா? ஓகே, பாருங்க எத்தனை சென்டிமீட்டர் இருக்கு. எப்படி காட்டுங்க. ஓகே, எத்தனை சென்டிமீட்டர் வருது பாருங்க. எத்தனை சென்டிமீட்டர் இது? 9 சென்டிமீட்டர். ஓகே, அடுத்து இது எத்தனை சென்டிமீட்டர்? 5 சென்டிமீட்டர். எத்தனை சென்டிமீட்டர்? 5. இது எத்தனை சென்டிமீட்டர் இருக்கா? 77 சென்டிமீட்டர் வைக்கணுமா மில்லிமீட்டர் வைக்கணுமா? மில்லிமீட்டர் எங்க இருக்கு? இங்க இருக்கு மில்லிமீட்டர். ஓகேவா? 77 மில்லிமீட்டர். ஓகே, ஒரு கை தட்டி கொடுத்துரு. ஓகே, அடுத்து அதே மாதிரி அந்த கையை தூக்கி சரி கையில வச்சுங்க. ஓகே, அதே மாதிரி இப்ப நான் ஒவ்வொருத்தருக்கும் 3 ஸ்ட்ரா கொடுத்தேன். சரியா? இதே அளவுதான். இதே அளவுதான் இப்ப வெட்டணும் ஸ்ட்ராவை. 3 ஸ்ட்ரா கொடுத்தேன். யாரும் பேர் சொல்லல, நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். வாயை மூடிடுங்க. வாயை மூடிடு. ஓகே, இப்ப முதல் அளவு எந்த அளவு? 5 சென்டிமீட்டர். வெட்டுங்க பார்ப்போம். அளவு வெட்ட சொன்னா வீணா இந்த அளவு நான் சொல்றத மட்டும் செய்யணும். இப்போ கூட அவன் மட்டும் செய்யுங்க. இன்னொரு ஸ்ட்ராங்க. மொத்தம் 3 ஸ்ட்ரா தானே. அங்கே வெட்டுங்க. வெட்டிட்டு இருக்காங்க. ஓகே, 5 முடிஞ்சதுக்கு அப்புறம் 77 மில்லிமீட்டர். லோகா பென்சில் எடுத்து வா. கை வச்சிருக்கேன். ஓகே, விட்டு. நீங்க ஒண்ணு எடுத்துறியா? அது கொடுப்பாங்க. வெட்டி கை தண்ணி எடுத்து அதுலதான் இருக்கு. வெட்டி அடுக்கிற மாதிரி அடிப்பீங்க தனித்தனியா. வெட்டிங்க, எல்லாம் வெட்டிங்க. இப்ப அடுத்து 1 சென்டிமீட்டர் போங்க. சரியா? நான் போறேன்.
5 சென்டிமீட்டரா? ஓகே, அடுத்து இது எத்தனை சென்டிமீட்டர்? 9 சென்டிமீட்டரா? பாருமா. ஓகே, அளந்து பாரு. 9 சென்டிமீட்டரா? ஓகே, அடுத்து ஓகே, சென்டிமீட்டரா மில்லிமீட்டரா? ஓகே, மில்லிமீட்டர். ஓகே, சரியா? ஓகே, ஓகே, கை தட்டி கொடுத்துருங்க. சரி, இப்ப அடுத்து என்ன செய்யணும்? ஓகே, நீங்க கைத்துல ஸ்ட்ரா இருக்கு தானே? ஸ்ட்ராவும் கையில பக்கம் பக்கம் தானே இருக்கு. ஓகே, இப்ப 5 சென்டி நான் சொல்றத நல்லா கவனமா கேளுங்க. நல்லா கவனமா கேளுங்க. இப்ப கயிறு வந்து 5 சென்டிமீட்டர், ஸ்ட்ராவும் 5 சென்டிமீட்டர். இப்ப இந்த கயிறும் 5 சென்டிமீட்டர் கயிறும் அதோட சேர்த்து ஸ்ட்ரா 5 சென்டிமீட்டரும் எவ்வளவு? 10. கணக்கு பண்ணி காட்டுங்க, சேர்த்து காட்டுங்க. ஓகே, அத அடிக்கோல் வைத்து கணக்கு பண்ணுங்க. அடிக்கோல் வைத்து கணக்கு பண்ணுங்க. கரெக்டா இருக்கா? 10 இருக்கா? வருதா? இது 9 அங்க எடுங்க, பக்கத்துல இருக்கு. சரி, வருது. 9 தான் வருது. ஏன் மானத்தை வாங்குற இந்த மாதிரி? ஓகே, 10 இருக்கா? ஓகே, காட்டுங்க. அடுத்தது காட்டு. ஓகே, வருதா? ஓகே, 10 வந்துச்சா? ஓகே, அடுத்து 77 மில்லிமீட்டர். 77 மில்லிமீட்டர் பாருங்க. எது வைக்கணும்? சென்டிமீட்டர் வைக்கணுமா மில்லிமீட்டர் வைக்கணுமா? மில்லிமீட்டர். மில்லிமீட்டர் வைங்க, சென்டிமீட்டர் வைக்காதீங்க. ஓகே, இது எவ்வளவு வருது? 10 150. அடுத்து 77 மில்லிமீட்டர் 150. எவ்வளவு வருது? 150. தவறு. 150 எவ்வளவு? 154 வரும். ஏன்டா மாத்தி போடுறீங்க? 154 எல்லாம் கடை பண்ணி பாருங்க. அது பத்தலையா? பத்தலையா? ஓகே, 154 வருது. ஓகே, பரவாயில்லை. ஓகே, அடுத்து இறுதியா இருக்குது 9 சென்டிமீட்டர். 9 சென்டிமீட்டர். ஓகே, 15 இல்ல 18 சென்டிமீட்டர் வரும். ஓகேவா? 18 சென்டிமீட்டர். இது ரெண்டு இது பண்ணலாம். So 9 சென்டிமீட்டர் plus 9 சென்டிமீட்டர். So 15 சென்டிமீட்டர் வந்துச்சா? ஓகே, இப்ப கவனிங்க. இப்ப 5 சென்டிமீட்டர் அதோட சேர்த்து 77 சென்டிமீட்டர். ஜாயின் பண்ணுங்க பாருங்க. நல்லா பாரு. கையில 5 சென்டிமீட்டரும் ஸ்ட்ரால வந்து 77 சென்டிமீட்டர் எடுங்க. கையில 5 சென்டிமீட்டர், ஸ்ட்ரால 77 சென்டிமீட்டர். ஸ்ட்ரா 77 சென்டிமீட்டர். ஓகே, கையில வந்து 5 சென்டிமீட்டர். இது ஓகே. ஓகே, இப்ப அடுத்து எவ்வளவு சொல்லுங்க பாருங்க. அடுத்து பாரு. பாருங்க, இது 5 சென்டிமீட்டரா? ஓகே, இதோட சேர்ந்து ஓகே மொத்தம் எத்தனை வருது? 12 வராது. 12.7 வரும். சரியா? 12.7 வரும். சரியா? இதே நீங்க இப்ப என்ன செய்றீங்க? கவனமா கேளு. 5 சென்டிமீட்டர் பிளஸ் 77 சென்டிமீட்டர் மில்லிமீட்டரை மில்லிமீட்டர் கொடுங்க பார்ப்போம். அப்படி எது அளக்கணும்? நீங்க எது அளக்கணும்? முதல்ல சென்டிமீட்டர் தானே அளந்தீங்க. சென்டிமீட்டர். இப்போ என்ன செய்யணும்? மில்லிமீட்டர் அளந்து பாருங்க எவ்வளவு வருது.
ஓகேவா? அதோட சேர்த்து என்ன செய்யறோம்? இது 77 மில்லிமீட்டர். 77 மில்லிமீட்டர் இருக்குதானே? ஓகேங்க பாருங்க. 5 இது வந்து 50. சோ வைக்கும் பொழுது 122 வரும். எத்தனை வருது? 122 மில்லி மீட்டர். ஓகே வந்துச்சா? ஓகே அதே மாதிரி நடந்து பாருங்க. அப்படியே எடுங்க முதல்ல. ஓகே 122 வேற வந்துருக்குங்க. ஓகே இவ்வளவுதான் நம்மளுடைய பாட வேலை. இப்போ என்னது ஒவ்வொருத்தரும் நம்ம அளக்கும் பொழுது ஒரே அளவு தான் நம்ம அளக்கிறோம். சரியா? ஒரே மாதிரி தான் அளக்கிறோம். ஒரே யூனிட் தான். அப்ப 1 சென்டிமீட்டர் எத்தனை மில்லிமீட்டர் காட்டுது? 1 சென்டிமீட்டர் எத்தனை மில்லிமீட்டர் காட்டுது? 1 சென்டிமீட்டர் எத்தனை மில்லிமீட்டர் பாருங்க. 1 இருக்கு. இங்க 1 இருக்கு தானே? 1க்கு நேரா என்ன இருக்கு? 10. அப்ப 1 சென்டிமீட்டர் எத்தனை மில்லிமீட்டர்? ஓகே சோ 1 சென்டிமீட்டர் equals to 10 சென்டிமீட்டர். இது 77 மில்லிமீட்டர் equals எத்தனை சென்டிமீட்டர்? 144. இல்லவே இல்ல. 7.7 சென்டிமீட்டர் வரும். சரியா? 7.7 சென்டிமீட்டர். கரெக்ட்டா? நம்மளுடைய பாட வேலை இவ்வளவுதான். சரி அனைவரும் எழுதுங்க.